அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் போகி பண்டிகை. இரவுக்குள்ள வீடு முழுவதுமே இந்த தண்ணீரை தெளியுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். நம்மளை பிடிச்சிருக்க தரித்திரம் எல்லாமே நீங்கள் தொடங்கும். அதே மாதிரி வீட்டில் செல்வம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். மகாலட்சுமி தாயார் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கடனும் அடைய தொடங்க ஆரம்பிக்கும். மொத்தமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலுமே நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த தண்ணீரை எப்படி தயார் பண்ணுறது, இன்றைய தினம் இதை எப்படி நம்ம தெளிச்சு விடணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் போகி பண்டிகை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத மாதிரி, பிளாஸ்டிக் இது எல்லாமே எரிக்காத மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நம்ம போகி பண்டிகையில் போட்டு எரிப்போம். ஸோ இன்றைய தினம் ஆல்ரெடி போகி பண்டிகை நீங்கள் நல்லபடியாக எல்லாமே செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிந்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் போகி பண்டிகை செலிப்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப போய் தூங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாள் நம்ம வேறு ஏதாச்சும் வேலைகளை செஞ்சுட்டு தூங்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்பொழுது அது நமக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம போகி பண்டிகை காலையில் எந்திரிச்சு போகி எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் போய் ஒரு சிலர் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தூங்கக்கூடாது. அடுத்து இந்த தண்ணீரை நீங்கள் தயார் பண்ணி காலையிலையும் தெளிக்கலாம், இல்லை மாலை 6 மணிக்கு மேலேயும் நீங்கள் தெளிக்கலாம். ஸோ இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேணும் நீங்கள் தெளிக்கலாம். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைம் பார்த்து அதே மாதிரி இதை எப்படி தெளிக்கணும், குறிப்பாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ரொம்ப எளிமையான விஷயம்தான். இது அனைத்து மதத்தினரும் நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கள் நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யலாம். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக ஒரு சில பொருட்கள் தேவைப்படுது, அதை நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்களும் நீங்கள் இதை செய்யலாம். அப்படி நான் குலதெய்வ வழிபாடு செய்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாகவும் இந்த தண்ணீரை நீங்கள் தயார் பண்ணி வீட்டில் தெளித்து விடலாம். இன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு. போகி பண்டிகையோடு பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களோட நமக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பௌர்ணமி அப்படின்றதுனால வழக்கம் போல் நம்ம பச்சரிசி, அதற்கு கூட ஒரு ரூபாய் நாணயம் வைத்து வழிபாடு செய்வோம். அதை அப்படியே பறவைகளுக்கு, அந்த பச்சரிசி பறவைகளுக்கு தானமாக போட்டுருவோம். அதையும் இன்றைய தினம் மறக்காமல் நீங்கள் செய்துங்க. ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி இருந்தால் போதும். 2 உள்ளங்கைகளுக்கு நடுவில் பச்சரிசியும் 1 ரூபாய் நாணயத்தையும் வைத்துட்டு சந்திர பகவானை பார்த்து மனதார வேண்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லி வேண்டிட்டு இந்த பச்சரிசியும் அந்த நாணயத்தையும் அப்படியே எடுத்து போய் நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை ஹாலில் ஒரு இடத்துலையோ வச்சுருங்க. அடுத்த நாள் நாளை தினம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே பறவைகளுக்கு தூக்கி விட்டுடுங்க. அந்த காயினை நீங்கள் எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ உண்டியலை செலுத்திடலாம். இன்றைய தினம் குறிப்பாக போகியோடு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தவற விடாமல் இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் பறவைகளுக்கு தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்மவினை படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். நம்முடைய கர்மவினை தீர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும், கடன் அடைய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருக்கும், ஆனால் அது எதனாலும் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர தொடங்க ஆரம்பிக்கும். பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச தானத்தை தினந்தோறும் நீங்கள் செய்துகிட்டே வாங்க. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் வைக்கலாம் எறும்புகளுக்கு. இந்த மாதிரி வைக்கும் பொழுது இதுவும் உங்களுக்கு லட்சக்கணக்கான பேருக்கு நீங்கள் ஒரு சாதம் வாங்கி கொடுத்தா எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை வைக்கிறதுனால, வெல்லம் வைக்கிறதுனால எறும்புகளுக்கு நீங்கள் செய்கிற தானம் இந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்னா தினந்தோறும் நம்ம செய்கிறது தவறு கிடையாது. நம்ம நிறைய பேருக்கு அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் விலங்குகளுக்கு, எறும்புகளுக்கு எல்லாமே தானம் செஞ்சுட்டே வாங்கலேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது பெரிய அளவில் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வேறு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி சரியாக்கிடும். கர்மவினும் தீர ஆரம்பிக்கும். இதை இன்றைய தினத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நாளை தினம் தை முதல் நாள் அப்போதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ தொடர்ந்து செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து இப்போ நம்ம இந்த தண்ணீர் தயாரிக்கிறதுக்கு ஒரு சின்ன பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பஞ்ச பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஏதாச்சும் ஒரு சொம்பு, கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதற்கு கூட 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேப்ப இலை நீங்கள் கிடைக்கல அப்படின்னா கல்லுப்பும் மஞ்சளும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. வேப்ப இலை இருந்துச்சுன்னா வேப்ப இலை ஆட் பண்ணிக்கோங்க. நீம் லீவ்ஸ், ராக் சால்ட், டர்மரிக், இந்த 3 பொருள் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை நீங்கள் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கணும். இதில் ஆட் பண்ணி வச்சுருங்க. இதில் நீங்கள் எப்போ உங்களுக்கு அப்படியே பூஜை அறையில் வச்சிடலாம். ஸோ மற்ற நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹால்லையோ இல்லை கிச்சன்லேயோ தயார் பண்ணி வச்சிடலாம்.
உங்களால் முடியுன்ற பட்சத்தில் வேப்ப இலை இல்லை வெற்றிலை வைத்து நீங்கள் வீடு முழுமே தெளிக்கலாம். அப்படி அது எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கைகளையும் தெளிச்சுட்டு வரலாம், தவறு கிடையாது. ஸோ முடியும் பட்சத்தில் வெற்றிலை, வேப்ப இலை, அப்படி இல்லைன்னா மாவிலை இதில் நீங்கள் பயன்படுத்தலாம். மாவிலை முடிஞ்ச வரைக்கும் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்காத பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வெற்றிலை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுவும் இல்லைனா வேப்ப இலை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது மூணுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய கைகளை பயன்படுத்தி வீடு முழுமே தெளிச்சுட்டு வாங்க, வாசலில் தெளிங்க. ஸோ இப்படி தெளிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல், நம்ம தரித்திரம் சொல்லக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களுமே நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லக்கூடாதனால தான் உங்களுக்கு நான் பொதுவாக நெகட்டிவ் வைப்ஸ் எதிர்மறை ஆற்றல்னு சொல்லிடுவேன். ஸோ நமக்கு வந்து மகாலட்சுமி தாயார் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும், வீட்டில் அவங்களுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது விரைவிலேயே உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும், பணமும் சேர தொடங்க ஆரம்பிக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் சரியாக தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய தினம் போகி பண்டிகை. இந்த ஒரு தண்ணீரை வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து பாருங்கள். பிறக்கின்றது தை, அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம். தை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்கும். அது கடனாக இருக்குன்னா கடன் அடைக்கிறதுக்கான பணவரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும், வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிக்கும், வருமானத்திற்கு தேவையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்க ஆரம்பிக்கும். 16 செல்வங்களும் வீட்டில் நமக்கு சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயம் நடக்கும். இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் செய்யலாம், இல்லைனா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். இன்றைய தினம் நமக்கு போகி பண்டிகையோடு பௌர்ணமி வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சிம்பிளான பொருள் தான், ஆனால் இதை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படுறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி நம்ம நாளை தினம் தை முதல் நாள் வீட்டில் என்ன தண்ணீர் தெளிக்கணும், அதே மாதிரி அந்த தண்ணீரை வாசலில் தெளிச்சும் கோலம் போடலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் எண்ணில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்குது அப்படின்னா. சேம் இந்த மாதிரி ஒரு சில 5 பொருட்கள் சொல்லியிருப்பேன். அந்த 5 பொருட்களையும் நீங்கள் வந்து ஒன்றா கலந்து வீடு முழுவதும் தெளிச்சுட்டு, அதே மாதிரி வாசலில் கோலம் போடுறதுக்கு முடியும் அந்த தண்ணீரை நீங்கள் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். ஸோ இந்த 2 நாளும், இந்த போகி பண்டிகை, நாளை தினம் பொங்கல், இந்த 2 நாளுமே தவற விடாதீங்க. ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம செய்து நமக்கு அதனால் நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் எந்தவித செலவும் செய்யாமல் நம்ம எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். கண்டிப்பாக செய்கிறதுல தவறு கிடையாது. ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 10-15 நாட்களுக்குள்ள மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கந்திருஷ்டி ஒரு சிலர் வந்துட்டு போயிருப்பாங்க, வந்துட்டு போகிறதுமே சண்டைகள் ஏற்படும், நமக்கு வந்து மனஸ்தாபங்கள் ஏற்படும், ஏதாச்சும் பொருட்கள் இருந்தால் அது உடையும். ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு நஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ வருமானத்தில் தடைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஒரு சிலருடைய கந்திருஷ்டியால் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். அப்போ அந்த கந்திருஷ்டி நம்மையும் பாதிக்கக்கூடாது, நம்ம வீட்லேயும் பாதிக்கக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில் நமக்கும் எப்பொழுதுமே கண் திருஷ்டி சுற்றி போடணும், திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எளிமையான விஷயம் செய்யணும். அதே மாதிரி வீட்டுக்கும் நம்ம செய்யணும். அப்போ அந்த கண் திருஷ்டியால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, அது நம்மளுடைய வருமானத்தையும் தடை செய்யாது. ஸோ கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது, அது நல்லா சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கும் உங்கள் வீட்டில் கூடிய அனைவருக்குமே திருஷ்டி கழிக்கிறது ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க. கற்பூரம் மட்டுமாவது சுற்றி போடுங்க, அது கூட போதும். நிறைய பெரிய அளவில் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தினமும் ஒரு கற்பூரம் சுற்றி போடலாம், இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டில் உங்களுக்கும் வரும், வீட்லேயும் வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணீரில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீரை நீங்கள் செடிகளுக்கு அடியில், மண்பாங்கான இடத்துல, தொட்டியில், ஸோ மண்ணில் ஊற்றிடலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் யூஸ் பண்ணால் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.